ஹைதராபாத்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனியில பிஸியா வேலைய பார்த்துக்கிட்டு பன்னு சின்னு 2 பேரும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் புஜ்ஜி உள்ள வந்தா. புஜ்ஜி ஒரு ஃபைல் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு பாஸ திட்ட ஆரம்பிச்சா. டே பன்னு, இந்த பாஸ் இருக்கிறாருல்ல, அவரு மனுஷங்கள இருந்து பிறந்தாரா இல்ல இந்த சிபியுக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வந்து விழுந்தாரா? நம்ம எல்லாரும் பொங்கலுக்கு ஊருக்கு போலான்னு பார்த்தா இவரு மட்டும் டெட்லைன்ல சேட் பண்ணிருக்காரு. புஜ்ஜி, வேலை நிறைய இருக்கு, ஊருக்கு போக முடியாதுன்னு. என்ன ஆச்சு புஜ்ஜி, உன்னோட ஃபேவரட் பாஸ் இப்ப என்ன சொன்னாரு? சார், நான் பொங்கலுக்கு இந்த தடவை ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, புஜ்ஜி உனக்கு என்னென்ன பலகாரம் வேணுமோ நானே ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி தரேன்னு சொல்றாரு. இந்த ஆளு வீட்ல பொண்டாட்டியோட டார்ச்சரை தாங்க முடியாம நம்மளுக்கும் ஆபீஸுக்கு வர சொல்லி டார்ச்சரை கொடுக்கறாரு. புஜ்ஜி, இந்த பாஸ் சொல்றதெல்லாம் விடு புஜ்ஜி. முதல்ல நீ டிக்கெட்டை புக் பண்ணிக்கோ, இல்லனா லாஸ்ட் மினிட்ல புக்கிங்கும் சரி ஆகாது. ஏய் பன்னு, நீ லட்சக்கணக்குல பணத்தை சம்பாதிக்கிற, ஆனா டிக்கெட் புக் பண்ண அப்படின்னு கைய கழுவிக்கிட்டு நைஸா நவந்துடுற. சரி, நானே புக் பண்றேன் இரு. ஜி, நீ சொன்ன மாதிரி பஸ் டிக்கெட்டையே புக் பண்ணலான்னு பார்த்தா, ஐயோ ஃப்ளைட்டு கணக்குல பஸ் டிக்கெட்டுக்கும் ரேட் அதிகமாயிடுச்சு. பன்னு போனை எடுத்து ரேட்டை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆனா. டே பன்னு, என்னடா 5000 ரூபாவா டிக்கெட்டோட விலை? ஃப்ளைட் டிக்கெட் மாதிரி பஸ் டிக்கெட் எல்லாம் பண்ணா நம்மளாம் என்னடா பண்றது? இங்க பாருங்க, 1000 கணக்குல லட்சக்கணக்குல செலவானாலும் இந்த தடவை பொங்கலுக்கு நம்ம ஊருக்கு போயே போறோம். அந்த பாஸ் யாரு நம்மளுக்கு ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்றதுக்கு? நம்ம போக தான் போறோம். இந்த தடவை தலை கீழானாலும் தலை மேலையானாலும் என்னானாலும் நம்மள தடுக்க யாராலையும் முடியாது. நம்மளுக்கு இங்க அந்த செக்யூரிட்டியை தவிர வேற யாரு நம்ம ஐடி கார்டை பார்த்து நம்மளுக்கு மரியாதை கொடுக்கறது? இந்த சாஃப்ட்வேர் தலைவலி எல்லாம் எங்க அம்மா செஞ்சு கொடுக்கற அதிரசத்தை சாப்பிட்டாதான் போகும். அப்படி 3 பேரும் சேர்ந்து விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏசி பஸ்ஸை புக் பண்ணிக்கிட்டு பொங்கல் அன்னைக்கு விடிய காலையில ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. பஸ் விட்டு ஊருக்குள்ள இறங்கின உடனே 3 பேரால குளிர் தாங்கவே முடியல. ஆனா பில்டப்பை மட்டும் குறைக்கவே இல்ல. 3 பேரும் கண்ணுக்கு பெரிய கண்ணாடியா சன்கிளாசஸ் மாதிரி கிளாஸ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல இருந்து சிட்டில போய் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறது இவங்க 3 பேர் மட்டும்தான். ஜி, நம்ம இந்த காலையில நேரத்துல கண்ணுக்கு கிளாஸ போட்டிருக்கோம். யாராவது நம்மள பார்த்தா என்ன நினைப்பாங்க? நம்ம ரொம்ப தான் பண்றோம் போ. டே பன்னு, மூடிக்கிட்டு வரியா? யாராவது ஏன் இந்த நேரம் பார்த்து நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு கேட்டா, நாங்க சாஃப்ட்வேர் வேலை செய்யறோம், கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு தான் நாங்க கிளாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லு. ஊருக்காரங்க இவங்கள பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப புஜ்ஜி ஸ்டைலா நடந்து போய் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிச்சுவோட கடைக்கு போனா. சிச்சு பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவளுடைய கடையில வச்சு வித்துக்கிட்டு இருந்தா. அடடே, யார் இது பகல்லையே கிளாஸ போட்டுக்கிட்டு? ஓ, ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கிறதா? ஏன் புச்சி, பழைய படத்துல வர வில்லன் மாதிரியே இருக்க. சிச்சு அத்தை, நீங்க இன்னும் இந்த கடையிலே தான் இருக்கீங்களா? நாங்க பட்டணத்துல நல்ல ஃபேன் காத்துல ஏசில உக்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, நீங்க இன்னும் இந்த பழைய கடையில உக்காந்துக்கிட்டு பட்டத்தை விக்கிறீங்களா? சரி சொல்லுங்க சிச்சு அத்தை, எப்படி இருக்கீங்க? ஆமா, இன்னைக்காவது பண்டிகை ஸ்பெஷல் அப்படின்னு ஏதாவது ஆஃபர் இருக்கா இல்ல எப்பவும் போலதானா? அட என்ன பண்றது புஜ்ஜி, நாங்க இந்த பட்டத்தை வித்துக்கிட்டு தான் இது மூலமா காசை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம புஜ்ஜி சாஃப்ட்வேர்ல இருந்து ஏதாவது புதுசா கொண்டு வந்திருக்கா இல்ல இந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? இங்க பாருங்க சிச்சு அத்தை, நாளைக்கு நாங்க பட்டம் வாங்க போறோம். அதுக்கு நீங்க தான் டிஸ்கவுண்ட்ல பட்டத்தை எங்களுக்கு விக்கணும். இல்லனா நாங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்குவோம். பார்த்து பத்திரமா இருங்க. புஜ்ஜி அவருடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில அந்த ஊரோட பெரிய மனுஷங்களான மஹி, லூசி 2 பேரும் சைக்கிள்ல வாழையில பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி அந்த பக்கம் போறத பார்த்து அவளை அவங்க பெருசா கண்டுக்கல. என்ன லூசி அத்தை, என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படி திரும்பி நிக்கிறீங்க? ஆமா, உங்களுக்கு யாரு வேணும்? என்ன, நான் யாருன்னு தெரியலையா? அட புஜ்ஜி, நீயாமா? உன்னை நான் பார்க்கலமா, கண்ணாடி போட்டிருந்தல, அதான் அடையாளமே தெரியல. ஏன் இவ்வளவு மெலிசாயிட்ட? பட்டணத்துல சாப்பிடுறது இல்லையா?
இங்க பாருங்க அத்தை, என் கூட பேசாதீங்க. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போனீங்கல்ல. என்ன பாட்டி, என்ன யாருன்னு தெரியலையா? அடடே, நம்ம புஜ்ஜி. புஜ்ஜி, உன்னை அடையாளமே தெரியலம்மா. நீங்க யாருமே இல்லாம இந்த ஊருக்குள்ள ஒரு நாய் கூட சத்தம் போட மாட்டேங்குது. அதை கேட்டு புஜ்ஜி, அது இவ்வளவு நாளா நாங்க இல்லல, அதுக்குதான் உங்க அடுப்பு நல்லா எரிஞ்சிருக்கு போல. நான் பொங்கலுக்கு இந்த தடவை பட்டணத்துல இருந்து எங்க அம்மாவுக்கு பட்டு புடவை 10,000 காசு எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதை தவிர உங்களை மாதிரி எல்லாம் வாழை இலை போட்டுக்கிட்டு எல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். மகிக்கழுகு அதோட மனசுக்குள்ள, இந்த புஜ்ஜி என்கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்ப நான் யாருன்னு காட்ட போறேன் பாரு. ஏன் புஜ்ஜி, உங்க அம்மாவுக்காக பட்டணத்துல இருந்து 10,000 ரூபாய் கொடுத்து பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா, நான் பாவம் தானே, எனக்கு ஒரு சாதா புடவை கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற. நீ இந்த தடவை பட்டணத்துல இருந்து எனக்கு ஏதாவது புடவைய கொண்டு வந்திருக்கிய புஜ்ஜி? ஐயோ, இந்த மகி அத்தை கிட்ட நானே சும்மா வாயை கொடுத்து வம்ப இழுத்து கட்டிக்கிட்டேன். இப்போ எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். ஐயோ அத்தை, இந்த ஊர்ல எல்லாம் புடவை நல்லா இல்லைங்க அத்தை. இன்னொரு தடவை நான் பட்டணத்துல இருந்து வரும்போதே உங்களுக்காக புடவைய வாங்கிட்டு வந்துடுறேன். ஏசி பஸ்ல உக்காந்துட்டு வந்தது, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அம்மா வேற எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, நான் கிளம்புறேன், அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு தப்பிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். புஜ்ஜி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் மகிலோசி ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பாத்தியா லூசி, இந்த புஜ்ஜி ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அவங்க அம்மா படுற கஷ்டத்துக்காக அந்த பொண்ணு இப்ப அவங்க அம்மாக்காக கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு வந்து குடுக்குறான். ஆமா ஆமா, பாவம் துணி ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்த்தான். இன்னைக்கு வளர்த்ததுக்கு நல்லதே ஆச்சு. அவங்க அம்மா கஷ்டப்படாம இந்த புஜ்ஜி எல்லாமே அவங்க அம்மாக்காகவே செஞ்சு கொடுக்கறா. அப்படி அவங்க அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் புஜ்ஜி வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. பட்டணத்துல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணை பார்த்து புஜ்ஜியோட அம்மா சந்தோஷப்பட்டா. வாமா புஜ்ஜி, வந்துட்டியா? உனக்காக எல்லா பலகாரத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு முதல்ல சாப்பிடுமா. உனக்கு பிடிச்ச அதிரசம் எல்லாம் செஞ்சிருக்கேன். புஜ்ஜி வயிறார சாப்பிட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பன்னு அவளுக்கு போன் பண்ணா. புஜ்ஜி, நம்ம எல்லாரும் எங்கேயாவது வெளியே போலாமா? ரொம்ப போர் அடிக்குது. சின்னுக்கு போன் பண்ணி லைனுக்கு வர சொல்லு. அப்போ சின்னு லைன்ல வந்தான். ஏய் சின்னு, உங்க கடையில பட்டும் லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துரு. நம்ம ஊருக்குள்ள போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு நம்ம யாருன்னு காட்டணும். ஐயோ புஜ்ஜி, எனக்கு கடையில இருந்து எந்த பொருளும் எடுத்துட்டு வர முடியாது. எங்க அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் கைய கால உடைச்சிடுவாங்க. டே சின்னு, உன்னை யாருடா சும்மா உன் கடையில இருந்து தூக்கிட்டு வர சொன்னா? காசை கொடுத்துட்டு தான் எடுத்துட்டு வான்னு சொல்றோம். இங்க பாருடா, நீயே ஒரு பிஸ்னாரி, உங்ககிட்ட போய் எடுத்துட்டு வர சொல்லுமா? பிஸ்னாரி கூட்டத்துக்கே தலைவனா ஆக்கிடணும். சரிடா, வாங்கிக்கலாம். ஏ சின்னு, நீ எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். முந்தா நேத்து பிரபாஸ் அண்ண படத்துக்கு போனோம்ல, அந்த டிக்கெட்டை கூட நான் தானே வாங்கினேன். அந்த காசும் சேர்த்து தான் நீ கொடுக்கணும். எனக்கு சேர வேண்டிய காசை கொடுத்தா மட்டும்தான் இந்த தடவை நம்மளால பார்ட்டி பண்ண முடியும். புஜ்ஜி, உனக்கு சேர வேண்டிய காசெல்லாம் ஒரே தடவை கொடுத்துடுறேன். யூ டோன்ட் வரி. டே சின்னு, எல்லாரும் நம்ம தெருமுனைக்கு வந்துருங்க, எல்லாரும் பாத்துக்கலாம். சரின்னு சொல்லி அவங்க 3 பேருமே அவங்க வீட்டுக்கு பக்கத்துல சந்திச்சாங்க. டே சின்னு, நம்ம எல்லாரும் உட்காந்து ஸ்ப்ரைட் குடிக்கலாமா? நீ போய் பெரிய ஸ்ப்ரைட் பாட்டில் கொண்டு வா. நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துக்கிட்டு குடிக்கலாமா? என்னது 2 லிட்டரா? 2 லிட்டரு நம்ம உடம்புக்கு ஜாஸ்தி ஆயிடும். கேஸ் அதிகமா குடிக்க கூடாது. டே சின்னு, ஏன்டா நீ இவ்ளோ பிஸ்னாரியா இருக்க? நீனு பிஸ்னாரி பிராண்டுக்கே நீ ஒரு பிஸ்னாரி. நிஜமாவது பணத்தை செலவு பண்ணுடா. ஏன்டா பணத்தை செலவு பண்ணாம எங்க பின்னாடியே இப்படியே சுத்துற? உன்னால தலைவலியா இருக்கு. புஜ்ஜி அப்புறம் பன்னு 2 பேரும் காத்தாடி பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சின்னு ஸ்ப்ரைட் பாட்டில வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவனுடைய மனசுல, இந்த ஸ்ப்ரைட்டை முதல்லயே நான் கொஞ்சம் குடிச்சிடுறேன். இவங்க யாருமே வந்தா எனக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப பட்டம் விடுற ஜோஷ்ல இருக்காங்க. சின்னு யாருக்குமே தெரியாம பாதி பாட்டில குடிச்சிட்டு வச்சான். அப்பதான் புஜ்ஜி அங்க வந்தா. டே சின்னு, அரை பாட்டில் ஸ்ப்ரைட்ட யாருக்குமே கொடுக்காம ஒத்தையிலேயே குடிச்சு முடிச்சிட்டியே. உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். புஜ்ஜி அடிக்க வரும்போது சின்னு அங்கிருந்து ஓடி போயிட்டான். அப்ப பன்னு காத்தாடி பறக்க விடுறதை விட்டுட்டு அவங்க பின்னாடியே போனான். அப்படி 3 பேரும் ஊரெல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. சின்னு மாட்டல. புஜ்ஜி தான் ரொம்ப டயர்டாயி ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்தா.
அப்பதான் ஒருத்தர் பூம்பு மாட கூட்டிக்கிட்டு அந்த பக்கமா வந்தாரு. அவரை பார்த்ததும் சின்ன படுத்தின கோவத்துக்கும் அவனை படித்ததுக்கவும் புஜ்ஜிக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. பசப்பா நில்லுங்க, உங்களோட ஆசீர்வாதம் எங்க சின்னுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, ஊருக்குள்ள யாராவது ஏதாவது கொடுத்தாங்களா? எங்கம்மா கொடுத்தாங்க? எல்லாருமே வெறும் பிஸ்னாரியா இருக்காங்க, யாருமே எதுவுமே கொடுக்கல. சரி, நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த ஊருக்குள்ள சிச்சு அப்படின்னு இருக்காங்க, நீங்க போய் அவங்க கிட்ட என்ன பத்தி சொல்லாதீங்க. பன்னு சார் தான் இங்க அனுப்புனாங்க. பன்னு சார் உங்களுக்காக பெரிய யாகத்தை ஆரம்பிச்சிருக்காங்களா, அதுக்கு 10 கிலோ அரிசி வேணும், காய்கறி எல்லாமே வேணும் அப்படின்னு கேளுங்க. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்க பெரிய யாகத்தையே பண்றோம், அந்த யாகத்துக்காக நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படியாம்மா, சரி சரி, எனக்கு அந்த வீட்டோட அட்ரஸ் கொடுப்பீங்களா? ஐயோ, சிச்சு அத்தையோட கடை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. அப்ப புஜ்ஜி மனசுக்குள்ள அங்க இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போட்டோம். பன்னு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல சின்ன அந்த பக்கமா வந்தான். முகமெல்லாம் வாடி போய், என்னடா ஆச்சு, உன்னோட யாகம் சக்சஸ் ஆச்சா? இது எல்லாமே உங்களோட வேலை தானே. எங்க அம்மா பேர்ல நான் புதுசா ஏதோ யாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்களே. எங்க அம்மா, டேய் உன்னால யாகம் பண்ணாலாம் காசு கொடுக்க முடியும், வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாதான்னு என் கைய காலை உடைச்சிட்டாங்க. அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல புஜ்ஜியோட அப்பா ஹரிதாசனுடைய வேஷத்தை போட்டு வந்தாரு. அப்ப கோவத்துல இருந்த சின்ன அவரை பார்த்து ஒரு வார்த்தைய சொன்னான். எங்க அம்மாவை நீ பிஸ்னாரி அப்படின்னு சொல்றியே, உங்க அப்பா கூட சரியான பிச்சைக்காரரு தானே. வீடு வீடா போய் ஏதேதோ வேஷம் போட்டுக்கிட்டு காசு சம்பாதிக்கிறாரே. அத கேட்ட உடனே புஜ்ஜியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. டேய் சின்னு, எங்க அப்பா நீ சொல்ற மாதிரி பிச்சை எடுக்கிற வேலைக்கெல்லாம் போக மாட்டாருடா. அவரு ஹரிதாஸோட வேஷத்தை போட்டுக்கிட்டு ஊரு ஜனங்க எல்லாருக்கும் நல்லதே ஆகட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எப்பவுமே கோயில்ல விரதம் இருப்பாரு. இப்படி ஊரு ஜனங்க எல்லாருமே கொடுக்கிற தானத்தை கொண்டு வந்து இந்த ஊரு கோயில்ல கொடுத்து ஊரு ஜனங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறாரு. அது அவரோட பெருமையை காட்டுது. அப்பதான் தூரத்துல இருந்த புஜ்ஜியோட அப்பா பசங்க பக்கத்துல வந்தாரு. அவரை பார்த்து சின்ன தலகுனிஞ்சே நின்னா. அப்ப அவரு இப்பதான் பன்னுவோட வீட்டுக்கு போய் அவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி அரிசி வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொன்னாரு. ஜி, இந்த தடவை பன்னு வீட்லயும் தானத்தை வாங்கியிருக்கேன். இந்த பண்டிகைக்கு எல்லாரும் நல்லபடியா தானம் தர்மம் பண்றாங்க. அத கேட்ட உடனே சின்னவுக்கு ரொம்பவும் கவலையாச்சு. ஐயோ அங்குள், என்ன மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாம தப்பா பேசிட்டேன் அப்படின்னு கவலையா கேட்டா. அப்ப அவரு சின்னவோட தலைய தடவி இப்படி சொன்னாரு. எனக்கு தெரியும்பா, நீங்க எல்லாரும் பேசினத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க 3 பேரும் இந்த பண்டிகை அதுவுமா சொல்றேன், சந்தோஷமா ஒத்துமையா இருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த பொங்கல் பண்டிகை உங்களுக்கு நல்லதையே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு பாட்டு பாடிக்கிட்டு அங்கிருந்து ஊருக்குள்ள போனாரு. கடைசியில அவரு அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது துணியோட வீட்டு வாசல்ல பண்டிகை கோலம் நல்லாவே தெரிஞ்சுது. அந்த ஊர் முழுக்க இன்னைக்கு நாள் புறாவும் பண்டிகை சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சின்னு, பன்னு, நம்ம ஹைதராபாத்துக்கு போய் லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறோம். இருந்தாலும் இந்த பொங்கல் பண்டிகைக்கு நம்ம ஊருக்கு வந்து பலகாரம் நம்ம மண் வாசனை இல்லனா நம்மளுக்கு சந்தோஷமே இல்ல. இந்த ஸ்பிரைட் ஃப்ராங்க் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறது, நம்ம கலாட்டா, இதுதான் நம்மளோட உண்மையான சொத்து. இந்த பாஸ்கரோட டார்ச்சர் கூட இப்ப காமெடியா தெரியுது. அத கேட்டு சின்னம் நம்ம எப்பவுமே இப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அந்த வருஷம் பொங்கல் பண்டிகையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமா பண்டிகைய கொண்டாடினாங்க. குளிரில் பறவைகளின் இளநீர் வீடு. பறவைகளோட ஊர்ல இந்த வருஷம் குளிர்காலம் ரொம்பவும் வினோதமா தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இங்க சாதாரணமா பனி பொழியல, அதுக்கு பதிலா பனி புயல் காத்தா வீச ஆரம்பிச்சுது. அதனால வீடுங்க எல்லாமே ஓதம் வர ஆரம்பிச்சிடுச்சு. பலவீனமா இருக்கிற வீடுங்க எல்லாம் இடிஞ்சு விழற நிலைமைக்கே போயிடுச்சு. அதனால பாவம் பறவைங்க எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அதுலயும் சிச்சு காக்கா வீடு வீணா போறது மட்டும் இல்லாம அவ அழகும் வீணா போகுதுன்னு வருத்தப்பட்டா. அந்த மாதிரி நேரத்துல சிச்சு காக்காவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது பறவைங்களோட அந்த உலகத்தை எப்படி மாத்துச்சு? இதுதான் இந்த கதை. காலையில 8 மணி. பனியில இன்னும் ஈரப்பதம் அப்படியே இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் துணியோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கவலையாதான் இருந்துச்சு.
அப்போ சிச்சு காக்கா, ஐயோ இந்த பனி எப்பதான் விடுமோ தெரியலையே, என் வீடெல்லாம் ஒரே ஓதம், வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல, என்னோட ஸ்கின் எல்லாம் பாருட்டு நீ எந்த அளவுக்கு இந்த குளிர்ல வெடிச்சு போயிருக்குன்னு அப்படின்னு சொல்லி சின்னுவ காட்டி, சின்னுவ பாரு அவனுக்கு கோல்ட் ஆயிடுச்சு, மூக்குல இருந்து ஒழுகிக்கிட்டே இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஆமா, உன் நிலைமை மட்டும் இல்ல சிச்சோ, எங்க எல்லா நிலைமையும் இதுதான். நேத்து திடீர்னு காத்துல என் வீடு அசைஞ்சதுல பன்னு என்ன இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான், ராத்திரி முழுக்க பிடிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அம்மா நான் காத்துல பயத்துல பிடிக்கலம்மா, குளிர் தாங்க முடியாம தான் உன்னை பிடிச்சுக்கிட்டேன். ஆனா நம்ம வீடு உண்மையிலே ரொம்ப வீக்காதாமா இருக்கு, பேசாம சிமெண்ட் வீடு கட்டலாமா? சிமெண்ட் வீடு கட்டுறதுலாம் நமக்கு சரிப்பட்டு வராது பன்னோ, இயற்கையில கிடைக்கிற பொருட்களை வச்சு வீடு கட்டிக்கிட்டாதான் நல்லது, ஏன்னா நம்ம இயற்கையோட ஒண்டி வாழ்றவங்க. அப்போ சிச்சு காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நான் முந்தா நேத்து சிட்டிக்கு போனேன்னா, அப்போ பைபாஸ் ரோடுல எல்லாரும் இளநியை குடிச்சு அந்த ஓட்டை தூக்கி போட்டிருந்தாங்க, அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, பேசாம அதை கொண்டு வந்து வீடு கட்டினா அந்த வீடு நம்ம எல்லாருக்கும் போதுமானதாகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாவும் இருக்கும், குளிர்காலத்துல எந்த கஷ்டமும் இல்லாம அதுல வீட்டை கட்டி சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு, ஓடு எப்படியும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், அதனால வீடு கட்டிக்கிட்டா இந்த குளிர்காலத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி அப்படின்னா வாங்க எல்லாரும் அந்த பைபாஸ் ரோடுக்கு போயிட்டு தேவையான அந்த இளநீ கூட கொண்டு வரலாம், அப்ப அதை வச்சு அழகா வீட்டையும் கட்டிக்கலாம்ல. ஆனா எனக்கு மட்டும் அந்த கூடுல இளநீ இருக்கணும், எனக்கு அந்த இளநீரை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இளநீ கூட எடுக்கிறதுக்காக போனாங்க. அப்ப பைபாஸ் ரோட்ல ஓரமா நிறைய இளநீ கூடுகள் இருந்துச்சு. அப்ப சிச்சு காக்கா அதை பார்த்து, டே சின்னோ, நல்லா ரவுண்டா ஷேப்பா இருக்கிற ஒரு இளநீ கூட எடுறா, அதுதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், நம்ம வீடு கட்டினா ஊர்ல எல்லாரும் ஆச்சரியப்படணும்ல. ஆனா பன்னு கிளி ஒவ்வொரு இளநியை எடுத்து காது கிட்ட வச்சு அசிச்சு பார்த்து, அட என்ன இது, எதுலயும் தண்ணி இல்ல, அசையவே மாட்டேங்குது, இந்த மனுஷங்க என்ன இந்த இளநில கொஞ்சம் கூட தண்ணியை மிச்சமே வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இளநியை பார்த்து, அட இதுல ஏதோ அசையுதே, தண்ணி இல்ல, ஆனா உள்ள தேங்காய் இருக்கு போல, இனிப்பாவும் இருக்கும், பேசாம இதையே நான் எடுத்துக்கிறேன். டேய் பன்னு, உள்ள தேங்காய் இருந்தா எறும்பு இருக்குண்டா, நல்லா சுத்தமானதா பார்த்துடு. எறும்பு இருந்தாலும் பரவாயில்ல அத்தை, நான் எறும்பையும் சாப்பிட்டுருவேன், எனக்கு இந்த இளநியே போதும் அப்படின்னு சொல்லி பறவைங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எந்த இளநிய தேவையோ அந்த இளநீ கூட்டை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போனாங்க. மரத்துக்கு மேல ரொம்பவும் அழகா அவங்கவங்க வீட்டை அந்த இளநீ கூடால கட்டிக்கிட்டாங்க. சாயந்தரத்துக்குள்ளார துணிக்குருவி ரொம்பவும் அழகா சிம்பிளா அவளுடைய கூட கட்டிக்கிட்டா. வீட்டுக்குள்ள கதகதப்பா இருக்க பஞ்சு மெத்திய போட்டுக்கிட்டா. வெளியில அந்த இளநீ கூட மண்ணால பூசினா. இந்த பக்கம் பன்னு அவனுடைய வீட்டுக்கு பன்னு விலாஸ்னு பேரு வச்சான். தனியா ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்காகவே ஒரு ரூமையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டா. அங்க எல்லா ஸ்நாக்ஸையும் வச்சுக்கிட்டான். டே சின்னோ, நான் ஊர்ல இருந்து வரும்போது கொஞ்சம் உடஞ்சு போன கண்ணாடி பீசஸ கொண்டு வந்தேன், அது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு வெளியில ஒட்டிடலாண்டா, அப்ப நாளைக்கு சூரியன் வரும்போது வெயில் பட்டு நம்ம வீடு வைரம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா, வீடுனா வீடு மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கண்ணாடி ஒட்டுறது ஆபத்துமா? டேய் உனக்கு எதுவும் தெரியாதுடா, இது இப்ப மாடர்ன் ட்ரெண்டுடா அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா வீட்டுக்கு வெளியில அவ வச்சிருந்த அந்த கண்ணாடி பீசஸ் எல்லாத்தையுமே ஒட்டுனா. பாக்குறதுக்கு அது ஏதோ கண்ணாடி பால் மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு சாயந்தர நேரம் வெளியில குளிர் அதிகமா இருந்தாலும் கூட உள்ள மட்டும் வீடு கதகதப்பா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பன்னு அந்த நேரத்துல சந்தோஷமா காஃபியும் மிச்சரும் சாப்பிட்டுக்கிட்டு, அம்மா இது ஸ்வர்க்கம், இது வீடு இல்ல, அம்மாவோட மடி, தேங்க்ஸ் சிச்சு ஆண்டி, உங்க ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு. சிச்சு காக்கா அவ வீட்டுக்கு வெளியில வந்து நின்னு அங்க ஒட்டிருக்கிற கண்ணடியில அவன் முகத்தை பார்த்து, யாருடா இந்த அழகு ராட்சசி? அட நான் தானா, எவ்வளவு அழகா இருக்கேல்லனா. இந்த கண்ணாடியில என் முகத்தை பார்க்கும் போதுதான் நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. சரியா அதே நேரத்துல பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு குரங்கு கூட்டம் பசியில சாப்பாடு தேடிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துச்சு. அப்போ மரத்து மேல வித்தியாசமா தொங்குற அந்த இளநிகளை பார்த்து அந்த குரங்கு கூட்டத்தோட தலைவன், டேய் யாருடா அது, அந்த மரத்துல என்னடா இருக்கு, அது காயா பழமா இல்ல இளநியாடா? பாஸ், அது பார்க்க இளநீ மாதிரி தான் இருக்கு, அது இல்லாம அந்த கண்ணாடி பால் மாதிரியும் இருக்கு, எனக்கு அந்த பால் வேணும். சரிங்கடா, யாருக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கோங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி குரங்குங்க எல்லாம் மரத்துல ஏறினப்போ அந்த சத்தத்தை கேட்டு பறவைங்க எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பயந்து வெளியில ஓடி வந்தாங்க. அட இந்த குரங்கு கூட்டம் எங்கிருந்து வந்துச்சு, நம்ம வீட்டை என்ன பண்ண போகுதுன்னே தெரியலையடா. அப்போ சிச்சு காக்கா வீட்டுக்கு மேல ஏறி நின்னு ஒரு குரங்கு
சிச்சு காக்கா வீட்டுக்கு வெளியில இருக்கிற கண்ணாடியில அதோட முகத்தை பார்த்து அது ரொம்பவும் கோவப்பட்டுச்சு. அந்த குரங்கு ரொம்ப கோவமா, யாருடா நீ? என்ன மாதிரியே இருக்க? என்ன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி கோவத்துல அந்த இளநிய கையோட புட்டு எடுத்துருச்சு. பாவம், அது பாக்குறதுக்கு இது பால் மாதிரி இருந்துச்சோ என்னவோ, அத ஒரு பவுலிங் போடலான்னு சொல்லி சுத்தி அப்படியே தூக்கி எரிஞ்சுது. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேருமே, ஐயோ என்னடாவது, பூகம்பமா இல்ல சுனாமியாடா அப்படின்னு அப்படியே சொல்லண்டுகிட்டே பன்னுவோட வீட்டை இடிச்சு கீழே விழுந்துருச்சு. அவ்வளவுதான். இந்த பக்கம் வீட்டுல இருந்த பன்னு கிளி, ஐயோ என்ன இது, என் வீட்டுக்கு பெல்ல யாரும் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா என் வீட்டையே யாரும் இடிச்சு தள்ளிட்டாங்க போலியே, ஐயோ விழுதே, வீடு கீழே விழுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சிச்சு பன்னு 2 பேரோட வீடுமே தரையில டமால்னு வந்து விழுந்துச்சு. குரங்குங்க எல்லாருமா சேர்ந்து அந்த 2 இளநியை வச்சு ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பாவம், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுடைய நிலைமை ரொம்பவும் மோசமாயிடுச்சு. சிச்சு காக்காவோட மேக்கப் கிட் உடைஞ்சு போச்சு. 2 பேரும் ஒருத்தங்க மோதிக்கிட்டாங்க. ஐயோ என் மேக்கப் கிட்டு போச்சு. சின்னும் ஏண்டா வந்து என்னை இடிக்கிற? என் இடுப்பு உடையுது, என் கால் வலிக்குது, என் தலை வலிக்குது. இந்த குரங்குங்களுக்கு ஏன் தான் இப்படி பண்ணுதுங்களோ? அப்ப பன்னுவோட வீட்டுல அவன் எடுத்து வச்சிருந்த லட்டு எல்லாமே அப்படியே வந்து அவன் முகத்துல ஒட்டிக்கிச்சு. ஐயோ என் லட்டு, என் சட்னி, என் பஜ்ஜி எல்லாம் என் மூக்குல ஒட்டுதே. ஐயோ தும்மல் வருதே. குரங்குங்களா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கடா அப்படின்னு உள்ள எல்லாருமே தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்க பாட்டுக்கு ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, கிக் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணியோட வீடு இலைங்களுக்கு நடுவுல இருந்ததுனால குரங்குங்களோட பார்வையில அந்த வீடு விழல. கொஞ்ச நேரத்துல சோட்டுவும் மகியும் அங்க வந்தாங்க. ஐயோ உள்ள இருக்கிறவங்க நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. மகி, சீக்கிரமா போய் அந்த குரங்கு கூட்டத்தை நீ துரத்து அப்படின்னு சொன்னதும் மகிக்களுக்கு காத்துல பறந்துகிட்டே அந்த குரங்கு கூட்டத்தை தாக்குறதுக்காக போனப்போ அதை பார்த்த குரங்கு கூட்டம், ஐயோ கழுகு பறந்து வருது, நம்மள தூக்கிக்கிட்டு போய் கொண்டு சாப்பிடும், வாங்கடா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி குரங்கு கூட்டமே பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுச்சு. குரங்கு கூட்டம் போனதுக்கு அப்புறமா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்க. அப்ப பண்ணோம், ஐயோ இந்த குரங்குங்க ஃபுட்பால் ஆடினதுல என் முகத்துல எல்லா ஸ்நாக்ஸும் ஒட்டிக்கிச்சு, கண்ணெல்லாம் எரியுது, என் லட்டெல்லாம் தூள் தூளா போயிடுச்சு. மெஸ்ஸி ஒரு கிக் அடிப்பானே, அதை விட மோசமா ஒதுக்கிதுங்க இதுங்க. என்னோட மேக்கப் கிட்டு உடஞ்சு போச்சு. என் முகத்தை பாத்தியா? என் நெத்தியில ஒரு கண்ணாடி ஒட்டிக்கிட்டு இருக்கு. என்னோட அழகான டைமண்ட் பால், என் வீடு எல்லாமே போச்சு. இந்த குரங்குங்க இன்னொரு தடவை மாட்டுட்டோம், அப்ப இதுங்களோட கதையை நான் முடிக்கிறேன். அம்மா சும்மா இருமா, நீ பாட்டுக்கு பளபளன்னு ஜொலிக்கிற மாதிரி கண்ணாடி பீசஸ ஒட்டி வச்சிருந்தா அந்த குரங்குங்களுக்கு அதை பார்க்க பால் மாதிரி தெரிஞ்சது, அதனாலதான் நல்லா வந்து கிக் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. ஆமா சிச்சு, காட்டுல கட்டுறதுனால இயற்கைக்கு ஏத்தாப்புலதான் வீடு கட்டணும். இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வீடு கட்டக்கூடாது. அப்படிலாம் பண்ணா குரங்குங்க இப்படிதான் செய்யும் இல்லையா? சரி, எல்லாரும் எப்படியோ உயிரோட தப்பிச்சிட்டீங்கல்ல, அதுவே போதும். இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி எப்படியாவது பாத்துக்கலாம், நாளைக்கு மறுபடியும் வீடு கட்டிக்கலாம். எனக்கு மட்டும் இந்த தடவை கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வீடு வேணும், டாப் ஃப்ளோர்ல வேண்டாம். அங்கிருந்து கீழே உருண்டு வந்து விழும்போது எனக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார அவங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு சிம்பிளான வீடை கட்டிக்கிட்டாங்க. சிச்சு காக்காவுக்கு இப்ப புரிஞ்சுது, அலங்காரம் முக்கியம் இல்ல, எப்பவுமே பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறது. சிம்பிளிசிட்டி இஸ் த பெஸ்ட். இயற்கையில வாழும்போது இயற்கைக்கு ஏத்தாப்புல வாழ்ந்தாதான் நாம பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும்.